ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கில் வந்து தேசிய வருவாய் கணக்கிடும் முறைகள். சரிங்களா? இந்த தேசிய வருவாய் கணக்கீடு இந்த டாப்பிக்கில் இருந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை உருவான ஆண்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1985. ஸோ அடுத்து பாருங்கள், தேசிய உற்பத்தி கொள்கையின் நோக்கங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2022 உற்பத்தி தொழில்துறையில் 100 மில்லியன் கூடுதல் பணிகளை உருவாக்குதல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உற்பத்தி துறையின் பங்கினை அதிகரித்தல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உற்பத்தி துறையில் கூடுதல் உள்நாட்டு மதிப்பு மற்றும் தொழில்நுட்பங்களை அதிகரித்தல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய உற்பத்தி துறைக்கு உலகளாவிய போட்டியினை உருவாக்குதல். சரிங்களா? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா தான். அடுத்து பாருங்கள், ஸோ பின்வரும் அமைப்புகளில் எது இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுகிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தேசிய புள்ளியியல் அலுவலகம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, உற்பத்தி செய்யும் போது எந்த செலவை திரும்ப பெற முடியாது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மூழ்கும் செலவு. அடுத்து பாருங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடர்பான சரியான கூற்று வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து தப்பாக தான் இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்கு உரிதானது அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தப்பு. அது பொருட்கள் தொடர்பான ஓர் அளவீடே ஆகும், சேவை தொடர்பானது அல்ல, அதுவும் தப்பு. அது பணம் சாராத அளவீடாகும், அதுவும் வந்து தப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளில் டி பில் ட்ரெஷரி பில் தொடர்பான சரியான கூற்று வந்து அவங்க கேட்குறாங்க. இதில் வந்து எதெல்லாம் சரின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி மட்டும் சரி, அவை மத்திய அரசால் வெளியிடப்படுகின்றன. டி பில் ட்ரெஷரி பில் வந்து யார் வெளியிடறான்னு பார்த்துங்க, மத்திய அரசால் வெளியிடப்படுகின்றன. ஸோ அவற்றின் மீது வட்டி ஈட்ட இயலாது. சரிங்களா? இந்த 2 பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், ஸோ 2010-11 ஆண்டில் இந்தியாவின் மொத்த தேசிய உற்பத்தியில் வேளாண்சார் மற்றும் வேளாண்மை துறையின் பங்களிப்பானது எவ்வளவு? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 14.4%. கீழ்கண்டவற்றில் எது மூலதன உற்பத்தி வீதம் ஆகும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒரு அலகு பொருளை உற்பத்தி செய்ய தேவைப்படுகின்ற மூலதனத்தின் அளவு, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, 2016-17 உலக பொருளாதாரத்தில் இந்தியா பெற்றுள்ள இடம். 2016 உலக பொருளாதாரத்தில் இந்தியாவோட இடம் வந்து 7வது இடம். பட் கரண்டில் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் வந்து உலக அளவில் 5வது பிளேஸில் இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், என்ஐசியின் விரிவாக்கம், நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், பின் வருவனவற்றில் 2019-20 பதிவு செய்யப்பட்ட விகிதங்கள் வந்து எது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மொத்த உள்நாட்டு சேமிப்பு 30.9%, முதலீடு பார்த்தீங்கன்னா 32.2%. இந்தியாவில் தேசிய வருவாயை முதலில் கணக்கீடு செய்தவர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நேரடி வெளிநாட்டு முதலீடு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மூலதனத்தினால் நாட்டின் உற்பத்தி சொத்துக்களை உருவாக்கல். வெளிநாட்டு துறை சார்ந்த முதலீடு பார்த்திங்கன்னா நாட்டின் பங்குகள், பத்திரங்கள் மற்றும் பணம், இவைகளை வெளிநாட்டவர்கள் கொள்முதல் செய்தல். வணிக கடன்கள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து கடன் உருவாக்கல். அடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு நிறுவன உதவிகள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் நிதி உதவி அளித்தல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், இந்திய பொருளாதாரத்திற்கு டாஸ் துறை அதிக வருமானத்தை வழங்குகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 3ஆம் நிலைத்துறை, சேவைத்துறை. அடுத்து பாருங்கள், பொறுத்த கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. அதிக அளவு வருவாய் வளர்ச்சி பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வருடாந்திர வளர்ச்சி விகிதம். வருவாய் பகிர்வில் பாலினி பாகுபாடு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கினி குணகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலின பிராந்திய ஏற்றத்தாழ்வு பார்த்திங்கன்னா மொத்த மாநில உள்நாட்டு தள உற்பத்தி. அதிக அளவு மொத்த வருவாய் மற்றும் உற்பத்தி வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், பின்வரும் கூற்றில் எவை சரியான கூற்று? தேசிய உற்பத்தியாளர் கொள்கை 2011 அரசால் வெளியிடப்பட்டது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நடுத்தர பருவத்தில் உற்பத்தியாளரின் வளர்ச்சி 12 முதல் 14% கொள்கை ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உற்பத்தியாளரின் பங்கு 2022க்குள் 25% அதிகரிக்கப்படும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி.
அடுத்து பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை கவனி. இதில் வந்து எது சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2, 4 மட்டும்தான் வந்து சரியாக இருக்குது. சரிங்களா? உலக பொருளாதாரத்தில் வாங்கும் சக்தியில் இந்தியா 3ஆம் இடம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2017 கணக்கெடுப்பின்படி உலகத்திலேயே சீனா அதிக இணையதள சேவை பயனாளர்களை கொண்டுள்ளது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா தான். ஆப்ஷன் சி. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ்லாம் பார்த்தாச்சு. கண்டிப்பாக அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.